வீட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல வாசனைகள் வரும். ஒன்று சந்தன வாசனை வரலாம், மல்லிப்பூ வாசனை வரலாம், ஊதுபத்தி வாசனை வரலாம், சாம்பிராணி வாசனை வரலாம், சம்பந்தமே இல்லாமல் அந்த வாசனை வரும். அப்போது முழு ஈடுபாடோட நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் உங்கள் வீட்டில் நடமாட ஆரம்பிச்சுன்னு புரிஞ்சிக்கலாம். இது நேர்மறை சக்திக்கு மட்டும், எதிர்மறை சக்திக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வராது. ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதேமாதிரி விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா நல்லா அருமையாக விளக்கு எரியும். காமாட்சியம்மன் விளக்கு தான் வீட்டில் பொருத்துவாங்க இல்லையா, நல்லா நின்று நிதானமாக எரியும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உறுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி எந்த மாதிரி வெளிச்சத்தில் எரியுதுன்னு சொல்லிட்டு. நல்லா அது ஒயிட் கலரில் நல்லா அருமையாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய குலதெய்வ அருள் வந்து நல்லா பரிபூர்ணமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பல்லி பார்த்துருக்கீங்களா? நிறைய எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த காலத்தில்? உங்கள் வீட்டில் இருக்கா? அப்போ உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக அதுலேயும் ஒரு சூட்சம் என்னன்னா, வெள்ளை கலரில் ஒரு பல்லி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம மக்கள் அதை நினைப்பாங்க, இது என்னடா இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. அது பிரச்சனையை விடுங்க, அது உங்கள் கர்மாக்கெல்லாம் வருது, கழிக்கிறதுக்கு வருது. அது இருந்தாவே உண்மையிலே உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நடமாடுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நல்ல சக்தி, உங்களுக்கான உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி அது இருந்தால் மட்டும்தான் இது வாசம் பண்ணும். நீங்கள் பல்லி ஒரு வீட்டில் கவுளி கத்தலைன்னு வச்சுக்கங்களேன், அந்த வீட்டில் நீங்கள் இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது ஒரு சகுன நிமித்தம்னு சொல்லுவாங்க. அது ஜோதிடமே தனி முறை உண்டு, சகுனம் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பேசும்போது கவுளி கத்துச்சுன்னா அது 100% நடந்துன்னு சரி. ஏன்னா அது சொல்கிறது அவங்க இறை சக்தியோடு தான் சொல்லுவாங்க, நடக்கும் அப்படின்றது உறுதிப்படுத்துறதுக்காக தான் அது சொல்லும். அந்த கவுளி நடமாட்டன்றது ஒரு வீட்டுக்கு ரொம்ப தேவை. அது அதிகமான பல்லி இருந்தாலும் பிரச்சனை, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெள்ளை கலரில் பல்லி இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம ஏதோ ஒரு ப்ராப்பரான ஒரு சாமியை கும்பிட்டுருக்கோம், நம்மளுக்கு ஓரளவுக்காவது நம்மளுக்கு அந்த அருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக அந்த நடமாட்டத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். வெள்ளை பல்லி பார்த்தா உண்மையிலே ரொம்ப சுபிட்சம். நியாயமாக பார்த்தீங்கன்னா அது சுபிட்சமான ஒரு சமிக்கை. அதே மாதிரி இந்த ஜீவராசிகள் அதிகமாக அவங்க வீட்டுக்குள்ளே வந்து போகும். இப்போ பாம்போ மற்றதோ வந்தால் பயப்படும், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. சின்னதாவது ஏதாவது கிராஸ் பண்ணி அப்பப்போ வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காக்கா வந்து போகுது, புறா வந்து போகுது, ஏதோ ஒன்று வந்து போகுது. குறிப்பாக நாட்டு நாய், நான் கலப்பனை நாயை சொல்ல வரல, நாட்டு நாய் உங்கள் வீட்டை சுற்றி வருது, உங்கள்கிட்ட வந்து கேட்குதுன்னாவே அங்கே உண்மையிலே தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குது. அந்த சக்தியில் இருக்கும்போது தான் நாயெல்லாம் உங்கள்கிட்ட வந்து நல்லா பேசும் பண்ணும், இல்லைனா கொலைக்கும் பயங்கரமாக. அது கொலைக்கிறதுக்கான காரணம் கெட்ட சக்தியில் இருக்குது, அது கண்ணுக்கு நம்ம முன்னாடி தெரிஞ்சிடும். அப்போ அது இயல்பாகவே உங்கள்கிட்ட வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னா உண்மையிலே அந்த இடத்துல ஒரு நல்ல சக்தி இருக்குது அப்படின்னு ரொம்ப இயல்பாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது ரொம்ப பெருசாக ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாகவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வ நடமாட்டம் இல்லை, அதை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா என்ன மாதிரி விஷயம்? அது குலதெய்வ வழிபாடை முதல்ல பண்ணணும். குலதெய்வத்தில் போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசப்படியில் கட்டணும். பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கணும். குலதெய்வத்தை பூஜை பண்ணால் தான் இஷ்ட தெய்வங்கள் உள்ளே வரும். அதே மாதிரி நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாமி படத்தை பக்கத்தில் முன்னோர்களோட படத்தை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி படத்தை வைக்கக்கூடாது. மனுஷ தான். நம்ம தாய் தந்தையாக இருந்தாலும் கூட அவர் மனித பிறவி தான், நம்மளும் மனித பிறவி தான். கடவுள் படத்தோடு சேர்த்து அவங்க படத்தை வைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சின்ன இடமா இருக்குன்னு சொல்லிட்டு மாட்டி வச்சு வைக்கக்கூடாது. இறைவன்றது வேற, மனிதன்றது வேற. அப்போ இப்போ நிறைய சித்தர்களுடைய ஃபோட்டோமே, சித்தர்கள் வேற. நீங்கள் தான் சொல்லிட்டீங்க சித்தர்கள், அவங்க மனுஷனா? சித்தர்கள் அவங்க நிலை வேறு, இறைத்தன்மை அடைஞ்சவங்க. நம்மளாம் சாதாரண மனுஷன் தானே. என்னதான் எனக்கு அப்பா அம்மா ரொம்ப பாசம் இருக்கும், பற்று இருக்கும், எல்லாம் இருக்கும், மனுஷன் தானே. நீங்கள் இறையை தன்மை அடையிறது வேற, இறைவன் வேற இல்லை. இறையை உணரலாம், இறைவனாக மாறத்துக்குன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அவங்க வேற, இவங்க வேற. இவங்கள வந்து உங்களை வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சு வணங்குங்க. இவங்க போட்டவை தவறு கிடையாது. தாய் தந்தையரை வணங்குங்க, இறந்து போனவங்களை முன்னோர்களை வணங்குங்க, தவறு கிடையாது. ஆனால் அவங்களோட தயவு செஞ்சு படத்தை வச்சிங்கன்னா உண்மையிலே இறை சக்தி உள்ளே வராது. வேறு ஒன்றும் இல்லை, வரல அப்படின்னு கேட்டதுக்கான டிப்ஸ் தான் இது. அந்த போட்டோ அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தனியாக வச்சுருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், படுக்கை அறையில் எக்காரந்த ஒன்றும் கண்ணாடியை வைக்காதீங்க. படுக்கை அறைக்குள்ளே கண்ணாடி இருக்கக்கூடாது. அது கணவன் மனைவிக்கான ஒரு அந்யோன்யத்தை குறைச்சிரும். இப்போ நீங்களே ஒரு தெய்வத்தை போய் வேண்டிட்டு வரீங்க, ஒரு விஷயம் அது எதிர்மறை சக்திகிட்ட போயிடும். அதெல்லாம் ஆக்சுவலாக அது சக்தி இருக்கக்கூடிய தன்மை கண்ணாடிக்கு உண்டு. அது நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ, அது ரெண்டாவது விஷயம். சக்திகளை பிரதிபலித்து ஈர்த்தக்கூடிய சக்தி 2 பேருக்கு உண்டு, நாய்களுக்கும் உண்டு. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நாய் கண்ணில் நீங்கள் படக்கூடாது. நியாயமாக நாய்க்கு வந்து அந்த ஈர்ப்புத்தன்மை உண்டு. அது நல்லதோ கெட்டதோ உங்ககிட்ட இருக்கிற சக்தியை அதை எடுத்துக்கூடிய தன்மை அது பைரவருக்கு உண்டு. அதுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பைரவருக்கு ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு பால் ஊற்றுவாங்க. கட்டி வச்சு தான் பால் ஊற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் கலப்பனை நாய் நீங்கள் வச்சுக்கிறீங்க, வீட்டில் வச்சுக்கிறீங்க, நம்ம அதை நாய் கணக்கில் சேர்த்துக்கல. அது கலப்பனை தான். நம்ம சொல்கிறது நாட்டு நாய். உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை எடுத்துகிட்டு போய் கர்மாக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் ஒன்று காக்கைக்கும் நாய்க்கும் அந்த தன்மை உண்டு.
இவங்க 2 பேருக்குமே நீங்கள் பால் ஊற்றின்னு வந்தாவே போதும். இந்த நாய்க்கு மட்டும் பால் ஊற்றி வந்தாங்களோ விரயங்கள் கம்மியாகும். அதனால் சொல்ல வரேன், கண்ணாடி நீங்கள் வீட்டில் வச்சியாதீங்க. அது பெட்ரூமில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னாவே வேறு வேறு சக்திகள் உள்ளே வந்து 3வது மனிதனுடைய தலையீடு அதிகமாகும். தேவையற்ற விதண்டாவாதங்கள் வரும். நல்ல சக்திகள் உள்ளே வராது. வேறு இடத்துல வைங்க. கண்ணாடிக்கு தனி தன்மை உண்டு. அது சந்திரனை முழு ஆதிக்கம் பெற்ற விஷயம். அது தனி டாபிக். ஆனால் படுக்கை அறைக்குள் எக்காரணத்தை கொண்டும் கண்ணாடி இருக்கக்கூடாது.